பாக்கியாவோட வீட்டுக்கே திரும்ப வந்த இனியா, செல்வி விட்ட கண்ணீர், சோகத்துல கோபியினுடைய குடும்பம், இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனியாவை கல்யாணம் பண்ண நிதிஷ் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் அப்படிங்கிற விஷயம் கல்யாணத்துக்கு அப்புறமா கோபியன் இனியாவுக்கு தெரிஞ்சுது. உடனே கோபி இனியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பின நிலையில, இனியா நான் கொஞ்ச நாள் இங்க இருந்து பார்க்குறேன், நிதிஷ் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் நான் இங்கே இருப்பேன், எதுவுமே முடியலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அப்போ என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனாலும் நிதிஷ் எதை பற்றியுமே யோசிக்காம தொடர்ந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி வந்ததுனால பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. அதாவது நிதிஷோட நடவடிக்கைகளை பார்த்து சுதாகர் மனைவி கிட்ட சண்டை போடுறாரு. அதுக்கு சுதாகருடைய மனைவி, இனியாவை நீங்கள் இவனுக்கு கட்டி வச்சதுல இருந்து தான் இவன் பழைய மாதிரி இப்படி ஆயிட்டான், உங்களுக்கு பாக்கியா ஹோட்டல் வேணும் அப்படிங்கிற ஆசை, அதுக்கு இனியாவை என் பையனுக்கு கட்டி வச்சு அவனோட வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட இனியாவுக்கு பயங்கரமாக ஒரு இடியாக போயிடுச்சு. இது அத்தோட நிதிஷும் இனியாவை கீழே தள்ளிட்டு காயப்படுத்தினதுனால எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ஆஃபீஸ் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் இனியா அப்செட்டில் இருக்கிறாங்க. அந்த சமயம் பாக்கியா இனியாவுக்கு கால் பண்ணி ஹோட்டலுக்கு இன்டர்வியூக்கு போகிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போது இனியா எந்த கஷ்டத்தையும் சொல்லாமல் பாக்கியாவுக்கு நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா அந்த ஹோட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இனியா கோபிக்கு கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா ஹோட்டலில் இருக்கும் பொழுது நிதிஷ் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி நண்பர்களோடு இருந்ததுனால போலீஸ் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறத பாக்கியா பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா பாக்கியா சுதாகருக்கு கால் பண்ணி தகவலை சொல்கிறாங்க. உடனே கோபிக்கும் கால் பண்ணி சொல்ல போகும்போது இனியா கூட இருந்ததுனால பாக்கியா எதையுமே சொல்லாமல் நேரடியாக சுதாகரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வழக்கம் போலவே சுதாகர் தேவையில்லாமல் பேசி பாக்கியாவை குழப்பி விடுறாரு. இந்த விஷயம் எல்லாமே செய்தி மூலியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச நிலையில் கோபியினுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. உடனே இனியா நிதிஷன் அவங்களுடைய சுதாகர் குடும்பத்தை பற்றி ஈஸ்வரி பாக்கியா செளியன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் வச்சு சொல்லிடுறாங்க. இதனால் பாக்கியா மனசு உடஞ்சி போய் சுதாகர் கிட்ட சண்டை போடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் கோபியினுடைய அவசர முடிவு தான். ஆகாஷை அடித்து துன்புறுத்தினது, செல்வி விட்ட கண்ணீர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற விதமாக இப்போ கோபியினுடைய குடும்பம் வந்து சோகத்தில் இருக்குது. ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.